யாரெல்லாம் இந்த பஞ்சபூத தத்துவத்தை இன்னும் பெருமையாக விளக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லலாங்க. ஏன் இந்த நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லணும்? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தன்னை உணரும் பொழுது தான் தனக்குள்ள பெருமிதம் தர முடியும். அந்த நாதம்ன்ற ஒருத்தர் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த பஞ்சபூதங்கிற ஒன்றையும் உணர முடியும். இந்த பஞ்சபூதனா என்னங்கிறதுக்கு நமச்சிவாயன்ற வார்த்தையுக்கும் முழுமையான விளக்கத்தை கொடுக்க முடியுங்கிறதுக்காகத்தான் அந்த நாதன்றவர் நமக்குள்ள வெளிப்படுறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு மனிதன் தன்னை யார் அறிய முற்படுகின்றாரோ அவருக்குள் நான் உன்னை அறிவுறுத்த முற்படுகின்றேன்னு அவர் ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருந்து ஒரு ஒரு காரணம் உன்னை யார் என்று அறிய நீ முற்படுன்னு சொன்னாராங்க. இந்த நிஜமான போதனையை கொடுக்கும் பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கிற ஆதிஸ்வரூபம் எதுங்கிறத உன்னுடைய மூலமா இருக்கணும். அதுவே உனக்குள்ள மணிப்புறமா இருக்கணும். அதை யார் ஒரு உணர்த்துகின்றாரோ அவருள் நீ அன்பா இருக்கும் பொழுது உனக்குள் அவர் அநாகதமா இருக்கணும். யார் அவர் வெளிப்படுகின்றாரோ எப்பொழுது அவர் உனக்குள் இருந்து நாதனாய் வெளிப்படுகின்றாரோ அவரே உனக்குள் விசுத்தியா இருக்கணும்னு சொன்னாராங்க. இப்போ எல்லோருக்கும் யாரெல்லாம் முழு காரணமா இருக்கின்றார்களோ அவர்களை மறுமதிபூர்ணம் செஞ்சு பார்த்தா அங்க அவர்களுக்குள் நமச்சிவாய என்ற வார்த்தைக்குள் அவரே உனக்குள் அடக்கமாயிருப்பாராங்க. அவர் யாருன்னு கேட்டா அவர்தான் உன் குரு என்ற வார்த்தைக்குள் நீ முழுமை பெற்றால் போதும், நீயே அந்த நமச்சிவமாய் மாறிவிடுவாய்ன்னு சொன்னாராங்க. என்றும் மாறாது ஒவ்வொருவருக்குள்ளும் நீ யார் என்பதை உணரும் பொழுது உன்னுள் நானே நந்தியாய் இருந்து வெளிப்படுகின்றேன். நாதன் உன்னுள் எப்படி வெளிப்படுகின்றேனோ அதே நாதமாய் உன்னுள் இருந்தும் நான் ஒளியை விட்டுவேன் என்று சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளியாய் வளர்கின்றாராங்க. என்றும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.